இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் கடத்திகள், குறைகடத்திகள், காவலிகள் மற்றும் அதனோடு தொடர்புடைய அணுக்கட்டமைப்பு, இலத்திரன்களுடைய பயன்பாடு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய வீடியோக்களை உடனுக்குடன் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எலக்ட்ரிக்கலுடைய அடிப்படை பேசிக்கே இதில் தான் அமைந்திருக்கு. இது தெரிந்திருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பற்றிய முழுமையான ஒரு தெளிவை அடையலாம். அந்த வகையில் கடத்திகள் அப்படின்னு சொன்னால் மின்னை கடத்தக்கூடிய அனைத்தும் கடத்திகள் என்றும், குறை கடத்திகள்னு சொன்னால் மின்னை குறைவாக கடத்தக்கூடியவை, காவலிகள்னு சொன்னால் மின்னை அறவே கடத்தாதவை. உதாரணமாக கடத்திகளில் சில்வர், செம்பு, அதே போல் இரும்பு, அலுமினியம், தங்கம், இது போன்ற குறிப்பாக சொல்லப்போனால் உலோகங்கள் எல்லாமே கடத்திகள் என்ற வகைக்குள்ளே வரும். அதே போல் குறை கடத்திகள் என்று நம்ம எடுத்தோம்னு சொன்னால் மின்னை குறைவாக கடத்தக்கூடியவை அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் சிலிக்கோன், ஜெர்மேனியம், இது போன்ற பொருட்கள் மின்னை குறைவாக கடத்தக்கூடிய. காவலிகளில் யார் வராங்கன்னு சொன்னால் பிவிசி, ரப்பர், அதே போல் கிளாஸ், கண்ணாடி, அதே போல் வுட், பலகை, இதெல்லாம் காவலிகளுக்குள்ளே வரும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடத்திகள்னு சொன்னால் ஆங்கிலத்தில் கண்டக்டர்ஸ், அதே போல் காவலிகளுக்கு இன்சுலேட்டர்ஸ், குறைகடத்திகளுக்கு செமிகண்டக்டர்ஸ். இந்த மாதிரி கடத்திகள், குறைகடத்திகள், காவலிகள். இதை எப்படி இது பிரியுதுன்னு சொன்னால், உதாரணமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுமே அணுக்களால் ஆனது. அணு கட்டமைப்பில் உள்ள இலத்திரன்கிற கட்டமைப்பை வைத்து கடத்தக்கூடிய மாறுபட்ட தன்மையை கொண்டுள்ளது. உதாரணமாக ஒரு அணு கட்டமைப்பு எடுத்தோம்னு சொன்னால் கரு இருக்கும், கருவை சுற்றி சக்தி மட்டங்கள் காணப்படும். அந்த சக்தி மட்டத்தில் எந்த பொருளினுடைய அணுக்கட்டமைப்பின் இறுதி சக்தி மட்டத்தில் குறைவான இலத்திரன்கள் காணப்படுகிறதோ அந்த அணுக்கட்டமைப்பு கொண்ட பொருள் விரைவாக மின்னை கடத்தும். உதாரணமாக ஒரு கடத்திகளுடைய அணுக்கட்டமைப்பு எடுத்து சொன்னால் இறுதி சக்தி மட்டத்தில் ஒரே ஒரு எலக்ட்ரான்கள் தான் காணப்படும். அதே போல் செமிகண்டக்டர்ஸுடைய இறுதி சக்தி மட்டத்தை எடுத்தோம்னு சொன்னால் அதில் 4 வரைக்கும் எலக்ட்ரான்கள் காணப்படும். அதே போல் இன்சுலேட்டர்னு சொல்லப்போகிற காவலிகள சக்தி மட்டத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதனுடைய கடைசி சக்தி மட்டத்தில் 18 வரைக்கும் எலக்ட்ரான்கள் காணப்படும். இப்போ இதால் என்ன நாங்கள் விளக்கிக் கொள்ளணும்னு சொன்னால், ஏன் நாங்கள் எலக்ட்ரான்கள் பற்றி தெரிந்து கொள்ளணும், இந்த இலத்திரன்கள் பற்றி தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால், பின்னால் வரக்கூடிய நாங்கள் பின்னால் படிக்கக்கூடிய அனைத்து விடயங்களுக்கு, எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான அனைத்து விடயங்களுக்கும் இந்த எலக்ட்ரான்கள் தாக்கம் செலுத்த போகிறாங்க. உதாரணமாக ஒரு வயர், ஒரு கேபிள் ஒன்று நாங்கள் செலக்ட் பண்ணுறேன்னு சொன்னால், கேபிள் செலெக்ஷனுக்கு நாங்கள் போனோம்னு சொன்னால் அதில் செல்வாக்கு செலுத்துவாங்க. வோல்டேஜ் ட்ராப் வருது, என்ன காரணம், தடைனா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, அதே போல் ஆர்சிசிபியினுடைய ட்ரிப் ஃபங்க்ஷனுடைய தொழிற்பாடு என்ன, எம்சிசிபியுடைய தொழிற்பாடு எப்படி நடக்குது, அதே போல் இஎல்ஆர், இப்படி பின்னால் படிக்கக்கூடிய, பின்னால் பார்க்க போகின்ற அனைத்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விடயங்களுக்கும்
இந்த எலக்ட்ரான்கள் அடிப்படையாக வைத்து தான் அதே போல் நாங்கள் மின்சாரத்தை அளவீடு செய்கின்ற போது நாங்கள் அளவீடு செய்கின்ற போதும் எங்களுக்கு இந்த எலக்ட்ரான்கள் தாக்கம் செலுத்த போகிறோம். இப்போ நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன சொன்னால், எந்த அணுக்கட்டமைப்பினுடைய கடைசி சக்தி மட்டத்தில் குறைவான எலக்ட்ரான்கள் காணப்படுகின்றதோ அந்த அணுக்கட்டமைப்புள்ள பொருள் இலகுவாக மின்னை கடத்தும், மிக வேகமாக மின்னை கடத்தும். எந்த அணுக்கட்டமைப்பினுடைய கடைசி சக்தி மட்டத்தில் கூடுதலான எலக்ட்ரான்கள் காணப்படுகிறதோ அந்த அணுக்கட்டமைப்பு கொண்ட பொருள் மின்னை அறவே கடத்தாது. மின்னியல் சம்பந்தமாக எலக்ட்ரான்களை பார்க்கின்ற போது எலக்ட்ரான்கள் ஒரு ஊடகமாக, இலத்திரன்கள் பயண ஊடகமாக செயற்படும். அதாவது இலத்திரன்கள் அல்ல மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி என்பது எலக்ட்ரான்கள் அல்ல. எலக்ட்ரானுடைய வேலை என்னங்க? எலக்ட்ரானுடைய வேலை என்ன சொன்னால், ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய மின்சக்தியை இன்னொரு இடத்திற்கு காவி கொண்டு செல்வது. அதாவது பயண ஊடகமாக எலக்ட்ரான்கள் காணப்படுவாங்க. உதாரணத்துக்கு, ஒரு இடத்திலிருந்து குறிப்பிட்ட ஒரு மின்சக்தியை ஒரு மின் குமிழுக்கு எலக்ட்ரான்கள் எடுத்து செல்லுதுன்னா, உதாரணமாக 10 ஆம்பியர் அளக்கக்கூடிய அலகு எம்பியர், 10 ஆம்பியர் மின்சாரத்தை கொண்டு வர எலக்ட்ரான்கள், உதாரணமாக 100 எலக்ட்ரான்கள் 10 ஆம்பியர் மின்சாரத்தை கொண்டு வந்து ஒரு மின்குமிழுக்கு வழங்குகின்ற போது மின்குமிழ் அதில் ஒரு 5 ஆம்பியர் மின்சாரத்தை பயன்படுத்தினால் மிஞ்சியிருக்கின்ற மின்சாரம்தான் குறையுமே ஒழிய எலக்ட்ரான்கள் குறையாது. அந்த 100 எலக்ட்ரான்களும் மற்றொரு வழியாக அந்த 5 ஆம்பியர் மின்சாரத்தை மீண்டும் எடுத்து செல்லும். இதுதான் எலக்ட்ரிக்கலில் எலக்ட்ரான்கள பேசிக் அடிப்படை. இது ஒரு பேசிக்காக எலக்ட்ரான்கள் பற்றி இதை தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு போதும். அதாவது கடத்திகள், குறை கடத்திகள், காவலிகள், கண்டக்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ். கண்டக்டர் என்பது மின்னை கடத்தக்கூடியது, காவலிகள் என்பது, இன்சுலேட்டர்ஸ் என்பது மின்னை கடத்தாது, குறை கடத்திகள் என்பது மின்னை குறைவாக கடத்தக்கூடியது. அதனால தான் ஒரு செம்பு கம்பி ஒன்றை சுற்றி பாதுகாப்பாக பிவிசி அல்லது ரப்பர் போன்ற பொருட்களால் இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. இன்சுலேட்டர்னு சொல்கிறோம். நம்ம எலக்ட்ரிக்கல் கடை ஒன்றில் போய்த்து நாங்கள் இன்சுலேட்டர் டேப், அதாவது மின்னை கடத்தாத ஒரு டேப் ஒன்று தாங்க, அந்த மாதிரி தான் கேட்குறோம். ஆகவே இந்த வீடியோவில் கூறப்பட்டது போன்று அணுக்கட்டமைப்பும் அணுக்கட்டமைப்பில் காணப்படுகின்ற எலக்ட்ரான்களுடைய பயன்பாடும் பற்றி நாங்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். இது சுருக்கமாக இருந்தாலும் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்புகின்றோம்.